Hi friends, welcome to Ada 24 in Tamil. நான் உங்க லக்ஷன் ஆப்டிடியூட் ஃபேக்கல்டி. ஸோ ரீசெண்டாக நமக்கு ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸோட வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் CBT 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து ஒரு நல்ல ஒரு ரோலே பிளே பண்ணோம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவுமே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸும் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த செஷனில் ஃபுல்லாகவுமே நம்ம நம்மளோட வீக்னஸ் என்ன, ஒரு அனாலிசிஸ், இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இதில் 4 செக்ஷன் உண்டு. CBT 1 தான் நமக்கு ஆப்டிடியூட் இருக்கும், CBT 2 இருக்காது. ஸோ ஆப்டி, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு. ஸோ ஒரு 90 நிமிஷத்துக்கு நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 80 கிட்ட எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக இப்போ நீங்கள் சென்னை ஜோன் பார்த்துருப்பீங்க, ஒரு 78 79 கிட்ட அவங்களோட கட் ஆஃப் இருந்தது. ஸோ வேற ஒரு நமக்கு பக்கத்து ஜோனான சில பேர் பெங்களூருக்கு அப்ளை பண்ணுவீங்க, சில பேர் திருவனந்தபுரத்துக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80 81 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆவரேஜாக உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு 80க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த 80 எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய பார்ட் அப்படின்னா ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங்கில் நீங்கள் உங்களோட 100% கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் வந்து நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் டீட்டெயில்டாக நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்டிடியூட் விச் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்டிடியூட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கேள்விகள் 30 மார்க் கிட்ட இருக்குது. ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்விகள் 25 மார்க்குக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் இருந்தாலே ரொம்ப சுலபமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 55 மார்க்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றப்ப ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஒரு NCERT ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைனர் மாதிரி நீங்கள் செல்ஃபாக எடுத்து படிக்கிறப்ப அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இதில் இந்த 30க்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், 20 கொஸ்டின்ஸ் ப்ளஸ்ஸே போட்டுடலாம், இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே கட் ஆஃபை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 80% கேள்விகள் PYQலேருந்து மட்டுமே இருக்கும். ஓகேங்களா? PYQவோட கான்செப்டை பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணலாம், நல்லாவே ஸ்கோரை பூஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் ஆர்டர் வைஸ் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு, ஸ்டடி பை ப்ரையாரிட்டி நாட் பை சிலபஸ் ஆர்டர். சிலபஸ் அவங்க ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆர்டரில் தான் நம்ம படிக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த டாபிக்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறது. ஸோ சில டாப்பிக்ல என்னன்னா ஃபார் ஷோர் கொஸ்டின் இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு டாப்பிக்கு ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நீங்கள் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு அதில் ஒரு ப்ரோ ஆகிடலாம். ஓகேங்களா? அப்போ அதில் ஒரு அந்த டாபிக்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து டக்குன்னு குயிக்காக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் மீடியமாக இருக்க டாபிக்ஸ், அதுக்கடுத்து கொஞ்சம் அரித்மெட்டிக் டாபிக்ஸ், அதுக்கடுத்து அட்வான்ஸ் மேக்ஸ்க்குள்ள டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? ஈவன் இன் அட்வான்ஸ் மேக்ஸ் நீங்கள் வேரியஸ் கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் கான்செப்ட்ஸ் படிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் வேரியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்க உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா நீங்கள் அதுக்கு பழகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் என்னென்ன தியரம்ஸ் படிச்சீங்களோ அதெல்லாம் உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீகலெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ரீகலெக்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு உங்களோட திங்கிங் ப்ராசஸுமே ரொம்ப ஈஸியாக அதிகமாகவே இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாஸ்டர் த கால்குலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். நிறைய ஷார்ட் ஒரு சில கால்குலேஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு உங்களோட பிரைமரியிலேருந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் படிச்சுட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு ஷார்ட்கட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மெத்தட் மேலே நம்பிக்கை வராது. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட் இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. அப்போ அந்த மெத்தடை நீங்கள் எப்போ ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மெத்தட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட், இந்த மெத்தடில் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். எப்போ அந்த கான்ஃபிடென்ட் வரும்னா
நிறைய முறை நீங்க பழகணும். ஓகே ஓகே அப்ப ஏன்னா சில சமயம் நீங்க என்ன பண்ணுவீங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அப்ப அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நீங்க நிறைய முறை பழகுறப்ப அந்த மெத்தட் மேல கான்ஃபிடென்ட் வரும், அந்த ஷார்ட்கட் நீங்க ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, அப்புறம் எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட்கட்ல போட்டுருவாங்க, கரெக்டா ஆன்சர் வந்துடும், அதை மார்க் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலா ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, ஒரே கொஸ்டினை நீங்க 2 முறை சால்வ் பண்ற மாதிரி பண்றீங்க, அப்போ டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? நமக்கு இங்க டைமும் ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணும், அது நீங்க அது ஃபர்ஸ்டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மெத்தட்ல போட்டேன்ப்பா ஆன்சர் கரெக்டாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மெத்தட் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, அதுதான் மாஸ்டர் த கால்குலேஷன். அடுத்து பிராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஒரு வேத மந்திரம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ பிவைக்யூ பிவைக்யூ பிவைக்யூ. ஓகேங்களா? அது மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து சால்வ் பண்ணுங்க. அது மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிவைக்யூலேருந்து இருக்கும். இல்லை அதை தாண்டி போறாங்க அப்படின்னா பிவைக்யூல கேட்கப்பட்ட கான்செப்ட் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ரிவைஸ் எவ்ரி வீக். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டீங்கன்னா கண்டிப்பா மறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் எப்படி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த டே ஒரு வீக் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றதுமே நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். கவனிங்க. அதுக்கடுத்து இப்போ வீக் 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேசிக் திங்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? எடுத்தோடனே போய் சில பேர்லாம் அட்வான்ஸ் மேக்ஸ், நான் ஜாமெட்ரி தான் படிப்பேன், அதில் தியரம்ஸாக இருக்கும், நான் அதுதான் கஷ்டம், அப்படிலாம் போனீங்கன்னா கஷ்டம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, பேசிக்காக இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டமோட கனெக்ட் ஆனது தான் இந்த டெசிமல்ஸ். ஸோ போர்ட் மாஸ்ன்றது சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி சாப்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தமா ஒரு அரித்மெட்டிக் டாபிக்ஸ் ஆன இந்த பர்சன்டேஜ் படிச்சிங்களா, அது கூடவே ரிலேட் ஆனது தான். பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா தெரியணும், அதே மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நல்லா தெரிஞ்சாதான் என்ன பண்ணலாம், இந்த அரித்மெட்டிக். ஸோ இதில் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணல, கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறத எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்றேன். ஸோ பர்சன்டேஜ் தெரிஞ்சாதான் நீங்க எஸ்ஐசிஐ போட முடியும். அடுத்து ப்ராஃபிட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் லாஸ் நீங்க ஒன்ஸ் படிச்சுட்டு பண்ணீங்க பின்னாடி அதில் டிஸ்கவுண்ட் வரும், டிஸ்ஆனஸ்ட் டீலர் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க். இது ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான், வார்த்தை மாறும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் அடிஷ்னலாக வரப்போகுது பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் செஞ்ச வேலையை யாரும் டிஸ்ட்ராய் பண்ண போகிறது கிடையாது. வேற இன் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ஒரு டேப் ஃபில் பண்ணுது அப்படின்னா இன்னொரு டேப் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதோட எஃபிஷியன்சியை நம்ம நெகட்டிவாக கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அது கூடவே படிச்சிருங்க. இதெல்லாம் எப்படின்னா இன்டர் கனெக்டட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறீங்கன்னா அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது கூடவே இன்ஸ்டால்மெண்ட் படிச்சீங்கன்னா ஒரு செட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், இது படிக்கிறப்பவே போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ட்ரெயின்ஸ் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறமா அந்த ரேஸ் கான்செப்ட், இது எல்லாமே என்ன பண்ணுங்க, இது கூடவே சேர்த்து படிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ்குள்ள வரணும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மென்சுரேஷன்லேருந்து இப்பெல்லாம் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக்ல எப்படி ஒரு சில டாபிக்ஸ்லேருந்து ஃபார் ஷோர் கொஸ்டின் இருக்கும், அது மாதிரி மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கண்டிப்பாக கேள்வி இருக்கும். இப்போ கோஆர்டினேட் ஜியாமெட்ரிலேருந்துமே நம்ம கேட்குறாங்க. ஸோ அதையுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மீன், மீடியன், மோடு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ அந்த மாதிரி ஒரு சில எலமெண்ட்ரியாக இருக்க விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஈஸி ஸ்கோரிங், எதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ஸை லேர்ன் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்டர் கனெக்டடா டாப்பிக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ் அண்ட் ஃபிராக்ஷன்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். ஓகேங்களா? அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ரேஷியோ, பர்சன்டேஜ் கூட இன்டர் கனெக்ட் ஆனது தான் என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? அந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணி நீங்க படிங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. சிலபஸ் கொடுத்துருக்க ஆர்டர்ல நீங்க போக வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆப்டிடியூடுக்கு அடுத்து ஒரு ஹையா ஸ்கோர் பண்ணக்கூடிய, ஒரு ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னா ஜென்ரல் ரீசனிங். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். சரிங்களா? இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல நீங்க டு பி ஃப்ராங்க், இதை எல்லாராலையுமே சால்வ் பண்ணிட முடியும். இதுல நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஓகேங்களா? நீங்க வேகமா போடணும், கரெக்டா போடணும். ஓகேங்களா? சில்லி மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இதுல பண்ணுவாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுக்கடுத்து எப்படி ஃபாஸ்டா போடலாம், நிறைய ட்ரிக்ஸை தான் நீங்க இதுல என்ன பண்ண போறீங்க, லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதை ப்ராக்டிஸ் நல்லா பண்ணோம் அப்படின்னா அதுல ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஆப்டிடியூடுமே அப்படிதான். ஓகேங்களா? நீங்க ஒன்ஸ் அந்த கான்செப்ட்ஸ், அந்த உங்களை அந்த கொஸ்டினோட நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுலயுமே நீங்க என்ன பண்ணலாம், நல்ல ஒரு, அதான் சொல்றேன், நல்ல ஒரு ஃபுல் ஸ்கோரே நீங்க அதில் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரிவிஷன் அப்படின்றது கான்செப்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஓகேங்களா, ஒரு 15 நிமிஷம் என்ன ஒரு டாபிக் எடுக்க போறீங்களோ அதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த டேபிள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிருங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைக் நிறைய இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி நிறைய சின்ன சின்ன பேசிக் கால்குலேஷன்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சு அதை லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா, அது ஒரு 1.5 hours ஒரு உட்காந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்க. ஓகேங்களா, லேர்ன் பண்ணுறது வேற, ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற. ஓகேங்களா, லேர்ன் பண்ணுறப்ப ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் அதை செல்ஃபாக ட்ரை பண்ணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், நான் வந்து கவனிக்கிறப்ப ஐ கேன் ஏபிள் டு சால்வ் த கொஸ்டின், பட் நான் ட்ரை பண்ணுறப்ப என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனிக்கிறப்ப அந்த கொஸ்டினை அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பட் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அந்த கொஸ்டினை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த கொஸ்டின் தான் மேட்ரு. ஓகேங்களா, ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினை புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஒரு 75% ஆஃப் த ஆன்சர் உங்கள் கையில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ரிமைனிங் 25% தான் கால்குலேஷன். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து ஒரு வீக்லி பிளான். என்ன அப்படின்னா, மண்டே டு வெட்னஸ்டே என்ன பண்ணுங்க, புதுசாக ஒரு டாபிக் படிங்க. மண்டே டு வெட்னஸ்டே ஒரு நியூ டாபிக் படிங்க. அதுக்கு அடுத்து தேர்ஸ்டே அதை ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து ஃப்ரைடே என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஒரு நியூ டாபிக். சாட்டர்டே இந்த வாரம் ஃபுல்லாக படிச்சதை ஒரு மிக்ஸ்டா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து சண்டே என்ன பண்ணுங்க, மார்க்கு பிளஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா, இந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட் பிளஸ் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, டெஸ்ட் மட்டும் போட்டுட்டு நீங்க எங்க வீக்கா இருக்கீங்கன்றத உங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சுன்னா உங்களால அதை இம்ப்ரூவே பண்ண முடியாது. ஸோ அனலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும், அந்த பார்ட்ல இன்னும் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு கோல்டன் ரூல். இப்போ நீங்க படிக்கிறது என்ன அப்படின்னா, கான்செப்சுவலா படிக்கிறது வெறும் 20% தான். ஓகேங்களா, கான்செப்சுவலா படிக்கிறது 20%. ரிமைனிங் 30% நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஷார்ட்கட்ஸு, நிறைய ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்றதை விட ஸ்மார்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேர்மை யூஸ் பண்ண, ஷார்ட்கட் பதிலாக ஸ்மார்ட் அப்ரோச். அது என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினை இப்படியும் நான் சால்வ் பண்ணலாமா, இவ்வளோ ஈஸியாக நான் திங்க் பண்ண முடியுமா அப்படின்றத ஸ்மார்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஸ்மார்ட் அப்ரோச்சஸ். அதுக்கப்புறமா ரிமைனிங் 50% என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் பிவைக்யூ அனாலிசிஸ். ஓகேங்களா, அப்போ நீங்கள் படிக்கிறது லேர்ன் பண்ணிக்கிறதுன்றது வெறும் 20% தான். ஸோ ஒரு 30% என்னது, ஸ்மார்ட் அப்ரோச்சஸ். அடுத்து ஒரு 50% பிவைக்யூஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்ஆர்பி ஜேஇக்காக இப்போ ரீசெண்டாக வந்துச்சு நோட்டிஃபிகேஷன், 4000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடா 24/7 தமிழ் ஆப்பில் என்ன பண்ணியிருக்கோம், சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃபர் ப்ரைஸான 3799. ஸோ ஒரு லிமிடெட் டைம் சேல் தான் இது போகுது வித் 2x வேலிடிட்டி. ஓகேங்களா, ஸோ என்னது நமக்கு 2 மடங்கு யூஸ்வலாக இருக்க வேலிடிட்டியோட 2 மடங்கு வேலிடிட்டியோட கிடைக்க போகுது. ஸோ Prep 20ன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸுமே நீங்கள் கிடைக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ரயில்வேஸில் வரக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸ். ஸோ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் அவங்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் ஸ்லோவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட ட்ரெயினோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரயில்வேஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இப்போ ரயில்வேஸில் வரக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் NTPC கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், குரூப் டி மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலர். அடுத்து பேராமெடிக்கலோட அப்ரூவ்டு வேகன்சிஸ் வந்துருச்சு. ஸோ சூன் அதோட நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச்குள்ளே நீங்கள் என்ரோல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ ஜிஎஸ்ல CBT 1லேருந்து CBT 2 வரைக்கும், ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 24/7 வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸோட ஆக்சஸ் ப்ளஸ் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் நம்ம லெக்சர் எடுக்கிற PDFஸும் நம்ம உங்களுக்கு அந்த ஆப்லேயே கிடைக்க, அந்த கோர்ஸ்லேயே கிடைச்சிட போகுது. ஸோ இதுவுமே நமக்கு ஆஃபர் சேல் ப்ளஸ் 2x வேலிடிட்டியோட நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் SSC பேங்கிங்க்கும் சேர்த்து படிக்கிறேன் சார், நான் ஒரு ரயில்வேஸ் ஆஸ்பிரண்ட் தான், ஆனால் SSC பேங்கிங் TNPCக்கும் சேர்த்து படிக்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னா ஒரே கோர்ஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்ற கோர்ஸில் என்ரோல் ஆகிறது மூலிமா உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் பாயிண்ட், ஒரு பிளேஸ் அப்படியே இருக்க போகுது. ஸோ இதுவுமே நமக்கு ஆஃபர் சேலில் போயிட்டு இருக்கு. ஸோ 5199 ஆஃபர் சேலில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃப்ளாஷ் சேல். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வெறும் 299K உங்களுக்கு எல்லா ஒரு டெஸ்ட்டுக்கான ஆக்சஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் இதில் என்ரோல் ஆகிறது மூலிமா
உங்களுக்கான ஒரு டெஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் பழகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக எல்லாருமே என்ரோல் ஆகுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த படித்தா மட்டும் போதாது, ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டெஸ்ட் இதுலையுமே என்ரோல் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணுறத பற்றின queries-க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர், ஸோ 8130806247 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறது மூலிமா நம்ம டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பின்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ADA 247 ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ், ஸோ நியூ கோர்சஸ் அண்ட் புக்ஸு, ஸோ இதை பற்றின எல்லா அப்டேட்ஸுமே அந்த ஒரே ஆப்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.